வசனத்திலிருந்து நாம் 29 வசனங்கள் வரை வாசிக்க கேட்டோம். வாசிக்கட்ட இந்த வேத பகுதியில் கொஞ்சம் தெரிகிற மாதிரி உட்கார்றீங்களா? நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் தெரிகிற மாதிரி உட்காருங்க. வாசிக்கட்ட வேத பகுதியில் நிர்வாக சம்பந்தமான வசனங்கள் இருக்கிறது. அதை எவ்வளோ தூரம் வேத பகுதி வாசித்த போது நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இன்றைய தியானத்துக்காக கர்த்தர் நமக்கு கொடுத்த வசனம் வாசிக்கேட்ட வேத வசனத்தின் தொகுப்பில் கடைசி வசனம் 29வது வசனம். இதோ தேவன் மனுஷனை செம்மை ஆனவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். அன்பின் பரலோக தந்தையே, இந்த நாளிலும் சபைக்கு நீர் சொல்லும்படியாக திட்டமிட்டிருக்கிற காரியங்களை எங்களுக்கு நீர் சொல்ல, நாங்கள் அவைகளை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, கேட்டபடி செய்ய அப்படிப்பட்ட ஞான இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். என்னை நீர் மறைத்து வெளிப்படும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். முதலாவது சாட்சி நான் இப்பொழுது செய்திகளை சொல்கிற முதலாவது சாட்சி, சென்ற ஞாயிறு அன்று என்னுடைய குரல் வித்தியாசமாக இருந்தது. 19 வயதிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கித்து வருகிறான். அவர் கிருபையாக என்னை காத்து அந்த குரல் வளத்தை பாதுகாத்து ஜெபிக்கவும், அவரை குறித்து பேசவும், அவரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லவும் இந்த எளியனை ஆண்டவர் பயன்படுத்தி வந்திருக்கிறார். இவைகளெல்லாம் நடக்கக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்பட்டது. ஆகவே தான் இன்றைக்கு நான் சத்தத்தை உயர்த்தி இப்பொழுது அவருக்கு துதியையும் கனத்தையும் மகிமையும் சொல்லுகின்றேன். கர்த்தர் நம்மை செம்மை ஆனவர்களாக உண்டாக்கினார். இப்போ இந்த கான்டெக்ஸ்டில் நல்லா எந்த பிரச்சனையும் இல்லாமல் பேசும்படியாக தான் அவர் என்ன உண்டாக்கினார். நம்ம ஒவ்வொருவரையும் அப்படி உண்டாக்கியிருக்கிறார். ஆனால் மனிதன் உபாய தந்திரங்களால் கர்த்தர் கொடுத்த அந்த ஈவை பறித்து கொள்ளும்படியாக, அவருக்கு புகழ் வரும்படியாக மனிதர்களை விடாதபடி, அவருக்கு புகழ் சேர்க்க மனிதர்கள் துடிக்கும்போது அதை அவன் விரும்பாதபடி அதை தடுத்து நிறுத்தி பேசுகிற மனுஷனுக்கு அவகீர்த்தியை உண்டு பண்ணி, பேசப்படுகிற கர்த்தரையும் விளக்கமாக விரிவாக எடுத்து கூற முடியாதபடி தடைப்படுத்துகிறதை என்ன சொல்கிறோம்? தந்திரமான உபாயம். தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார், பழுதற்றவனாக உண்டாக்கினார், பர்ஃபெக்டாக உண்டாக்கினார், முழுமையாக உண்டாக்கினார், பரிசுத்தமாக உண்டாக்கினார், தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் உண்டாக்கினார்.
இதை பார்த்தான், மாற்றான். தேவனைப் போல இவர்கள் இருக்கிறார்களே, தேவனுடைய சாயலை இவர்கள் தரித்திருக்கிறார்களே, தேவனோடு இவர்கள் உறவாடுகிறார்களே, மாலை நேரத்திலே உரையாடுகிறார்களே, இது என்ன புதுமை, விடுவேனா நான் என்று ஆலோசனை செய்தான், சதித்திட்டம் தீட்டினான். ஏற்கனவே விழுந்து போன சாத்தான், ஏற்கனவே விழுந்து போன தேவதூதன் சாத்தானாக மாறினான். அவன் ஒரு சதித்திட்டம் தீட்டினான். அதைதான் ஞானி எழுதும் பொழுது 29வது வசனத்திலே சொல்கின்றார், மனிதன் அநேக உபாய தந்திரங்களை அவன் தேடிக்கொண்டான். சாத்தானை நாம் அடிக்கடி பேசுகிறோம், சாத்தானை குறித்து பேசுகிறோம். நம்முடைய தோல்விகளுக்கு அவன்தான் காரணம் என்று சொல்கின்றோம். இன்று அறிந்த உண்மையை கர்த்தர் ஒரு முறை சொல்கின்றார். நம்ம கன்சென்ட் இல்லாமல், நம்ம இடம் கொடுக்காம அவனால் ஒன்று செய்ய முடியாது. அவன் ஏற்கனவே தோற்று போனவன். எனினும் அந்த தோல்வியை அவன் ஒப்புக்கொள்ளாதபடி, அவன் கெட்டு போனதினாலே, அவர் சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட நாம் எல்லாரும் கெட்டு போக வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அதை சாதாரணமாக அவன் அணுக முடியவில்லை. அவன் சாதாரண முறையை பயன்படுத்தினால் வெற்றி வராது என்று அவனுக்கு தெரியும். ஆகவே அவன் என்ன செய்கிறானாம், அநேக உபாய தந்திரங்கள், ட்ரிக்ஸ், கன்னிங்னஸ், தேவ சாயலாக தேவனுடைய ரூபத்தின்படி மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான். அந்த பரிசுத்த தன்மையை, தேவனோடு மனிதன் இருப்பதை விரும்பாத அவன் பல நாளாக முயற்சி செய்தான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோல்வடைகிறதும் ஒரு நாள் நிகழ்வு அல்ல. பல நாட்களாக நம்மை தேடி உபாய தந்திரங்கள், அல்லது வேறு வார்த்தையில் சொன்னால் சாத்தான் எய்கிற அக்கினி ஆஸ்திரங்கள், எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி சுற்றி வருகிற அந்த சூழ்ச்சிக்காரன், தந்திரக்காரன், நாம் எப்பொழுது விழ ஆயத்தமாக இருக்கிறோம் என்று அவன் குறிப்பால் அறிந்து மிக லேசாக நம்மை தட்டி நாம் கீழே விழுந்து போகும்படியாக முயற்சிக்கிற அவன் பல தந்திரங்களை அவன் உபயோகப்படுத்துகிறான். வேதம் நாம் வாசித்த வேத பகுதியில் பிரசங்க வசனத்தில் மனிதர் அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த உபாய தந்திரங்கள் என்று சொல்லும்போது நாம் ஆதியாகம புஸ்தகத்திற்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஆதியாகமம் 1:26 இவ்விதமாக கர்த்தர் ஒரு கூட்டு தீர்மானத்தை செய்கின்றார். அங்கே உபயோகப்படுத்துகிற வார்த்தை நான் என்று சொல்லாமல் நாம் என்று சொல்லுகிறார்கள். திரியேக தேவனாகிய கர்த்தர்
மனிதனை உண்டாக்கின போது நாம் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்ற ஒரு கூட்டு தீர்மானத்தை செய்தார்கள். அதை ஆங்கிலத்தில் சொல்வது என்றால் கலெக்டிவ் டிசிஷன். ஏனென்றால் மூன்றில் ஒன்றாக இருக்கிற நம்முடைய திரியேக தேவன் மனிதனை உண்டாக்கின அந்த காலத்திலே, நாட்களிலே அவன் வேறு விதமாக உண்டாக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. இது எத்தனை பெரிய பாக்கியம்! இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள். நான் அதை அதிகமாக சிந்தித்து நான் கர்த்தருக்குள்ளாக பரவசம் அடைகின்றேன். என்ன நினைத்தார்? அவர் படைத்த மற்ற உயிரினங்களைப் போல அல்லது வேறே படைப்பை போல மனிதனை படைக்காமல், அல்லது மனிதனை வேறு சாயலாக படைக்காமல், மனிதனை மனிதனாகவே படைக்காமல், மனிதனை தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் ஆண்டவர் படைத்தார். You are created to become like Christ. கிறிஸ்துவை போல இருக்க உங்களை கர்த்தர் படைத்திருக்கிறார். கிறிஸ்துவாக அல்ல. அந்த மூன்றில் ஒருவர் கிறிஸ்து. அவராக அல்ல, அவரை போல நீங்களும் நானும் இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். We have been created and through Christ we have been recreated. நாம் தேவனாலே ஒரு முறை படைக்கப்பட்டோம். கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து தம்முடைய ஜீவனை கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்ததினால, அவர் நமக்காக பாடுபட்டு இரத்தத்தை சிந்தினதினால, ரட்சிப்பின் வழியை நமக்காக வகுத்து தந்ததினால நாம் மறுபடியும் பிறக்க அவர் கிருபை செய்திருக்கிறார். நாம் ஆதியிலே ஒரு சிருஷ்டி, கிறிஸ்துவின் மூலம் புது சிருஷ்டி, brand new creature, brand new creature, புத்தம் புதிய சிருஷ்டி. அதுதான் அதுக்கு சரியான தமிழாக்கம். புத்தம் புதிய சிருஷ்டி. இழந்து விட்டோம் ஏதேனிலே, ஆனால் இழந்ததை மீண்டும் தருவதற்காக சகேயுடைய வீட்டில் முழக்கமிட்ட கிறிஸ்து எல்லாரும் சூழ வந்திருக்கிற நேரத்தில் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து பழைய சிருஷ்டியாகிய சகேயுவை ஆண்டவர் தூக்கி எறிந்துவிட்டு அந்த பாவியான ஒரு மனுஷனை அவர் புது சிருஷ்டியாக மாற்றினார். என்ன சொன்னார்? இந்த வீட்டுக்கு, இந்த மனுஷனுக்கு ரட்சிப்பு வந்தது. யார் புது சிருஷ்டி? இயேசு கிறிஸ்துவால், இரட்சகரால் ரட்சிப்பை பெற்றவர்கள், அந்த ரட்சிப்பின் அனலிலே, அந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே நிலைத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டு இன்றைக்கும் புது சிருஷ்டியாக வாழ எம்பெருமான் நமக்கு துணை செய்து கொண்டிருக்கின்றார். இழந்து போனதை மீண்டும் கொடுக்க ஒரே குமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த கிறிஸ்து
நம்மை புது சிருஷ்டியாக மாற்றிவிட்டார். அதை தான் பவுல் 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுவார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறார். நியூ கிரீச்சர். பழையவைகள் ஒழிந்து போயின. பழையவைகள் ஒழிந்து போகும்போது தான் அந்த சிருஷ்டியை நாம் புது சிருஷ்டின்னு சொல்ல முடியும். பழையவைகள் ஒழிந்து போகாம பழையனவும் புதியனவும் ரெண்டரை கலந்து வேஷம் போட்டு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், அந்த அனுபவத்தில் இராதவர்கள், அவர்கள் தேவனுடைய சாயலை இழந்து போனவர்கள், அவர் தேவனுடைய பலனை இழந்து போனவர்கள், தேவனுடைய கிருபையை இழந்து போனவர்கள், தேவனுடைய ரட்சிப்பை இழந்து போனவர்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறார். பழையவைகள் ஒழிந்து போயின. இப்போ அடுத்த வரி சொல்லுங்க. ஒரு சிலது புதியதாயின. என்ன சொல்றீங்க? இன்னும் ஒரு சிலது இன்னும் இருக்குதான் செய்யுது. we play double game. உலகத்தோடு மறுபக்கத்தில் உன்னத தேவனோடு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். பாவத்தினாலே தேவனின் சாயல் மனிதனில் சீரழிந்து சிதைந்து போய்விட்டது. பாவம் கொடியது. சாத்தான் எப்படி கொடியவனோ அதே போல பாவம் கொடியது. பாவம் எப்படி கொடியதோ மரணம் அதைவிட மிகவும் கொடியது. நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவன் நித்திய ஜீவனுக்கு செல்ல வேதம் வழி வகுத்திருக்கிறது. அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு செவி சாய்த்து தன்னை ஒப்புக்கொடாமல் அதை அசட்டை பண்ணுகிறவன் நரக ஆக்கினைக்கு பாத்திரவனாக இருக்கிறான். யோவான் மன்னிக்கவும் சங்கீதம் 1-3 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். ஆனால் அவைகளை வாசிப்பதற்கு இப்பொழுது நேரம் இராததினாலே 14ஆம் அதிகாரம் 1 வசனத்தின் 2வது பகுதியை நான் இப்பொழுது உங்களுக்கு வாசிக்கின்றேன். சங்கீதம் 14:1 கடைசி பகுதி. அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். நம் வாசிக்க கேட்ட வேத பகுதியில் நாம் 20வது வசனத்தில் அந்த கருத்தை நாம் வாசிக்கிறோம். ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை. இந்த இடத்துல நன்மை என்று சொல்லும்போது தான தர்மத்தை அல்ல, எல்லா நன்மைகளும் பிரதானமான நன்மை கர்த்தருக்காக பரிசுத்தமாக வாழ்வது. பரிசுத்தமாக வாழ்பவன் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. இந்த நிலைமையில் இருந்த மனிதனுக்காக தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் கர்த்தருடைய தலையாய நோக்கம் என்னவென்றால்,
நாம் சொகுசாக வாழ்வதற்கல்ல, நன்னடத்தையை வளர்த்து கொள்வதற்காக. ஒரு சென்ற வெள்ளிக்கிழமைக்கு அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை அந்த கம்ஃபர்ட் என்ற வார்த்தையை நம்ம அப்படி கிராஸ் பண்ணோம். The aim and the ambition of God is not his children lead a comfortable life. ஒரு சொகுசான சுலபமான ஒரு வாழ்க்கை வாழ்வது என்பது கர்த்தருடைய நோக்கம் அல்ல. நம்முடைய நடத்தை மிக 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 முக்கியம். நன்னடத்தையை நாம் ஒவ்வொருவரும் வளர்த்து கொள்வதுதான் கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. நடத்தை என்பதை குறித்து அது ஒரு கல்வி இருக்கிறது. அதை நாம் என்ன சொல்கிறோம்? எத்தாலஜி என்று சொல்கின்றோம். எத்தாலஜி என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் படிக்கிற பெத்தாலஜி போல. அந்த எத்தாலஜி என்றால் என்ன அர்த்தம்? நல்நடக்கையை குறித்த கல்வி, அறிவுபூர்வமான நல்நடத்தை குறித்த கல்வி. அப்போது எனி சயின்ஸ், அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி. சயின்ஸ் என்றால் அதற்கு அர்த்தம் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி, முறையாக கற்றல். ஆகவே தான் சமூகவியலை கூட நாம் சோஷியல் சயின்ஸ் என்று சொல்கின்றோம். நீங்களும் நானும் நல்ல நடத்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நல்ல நடத்தையை ஒரு இரவில் சம்பாதிக்க முடியாது. நாம் நற்குணசாலிகளாக வாழ 3 அம்சங்களை நம்முடைய சிந்தையில் கொள்ள வேண்டும். குணசாலியான பெண் மாத்திரமல்ல, நீதிமொழியில் வாசிக்கிறோம் குணசாலியான பெண், குணசாலியான ஆண், குணசாலியான பிள்ளை, குணசாலியான வாலிபன், குணசாலியான வயோதிபன், குணசாலியான வயோதிப ஸ்திரீ. வயது முக்கியமல்ல, கேரக்டர், நம்முடைய குணாதிசயம் மிக மிக முக்கியம். இந்த குணாதிசயத்தை அல்லது நற்பண்புகளை, இறைப்பண்புகளை, வேதம் கூறுகிற அந்த ஆவியின் கனிகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாதபடிக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை உலகத்தார் வாழ்வது போல வசதிகளோடு சொகுசாக வாழ வேண்டும் என்று நாம் அநேகர் நினைத்து நாம் கர்த்தரை விட்டுவிட்டோம். கர்த்தருக்குள்ளாக சாதனையாளர்கள் எல்லாரும் உபத்திரவத்தின் வழியாக வந்தவர்கள். நீங்கள் ஒருவேளை என்னை பார்த்து அல்லது இந்த உலகம் என்னை பார்த்து, பாஸ்டர் நீங்கள் ஒரு சாதனையாளர் என்று யாராகிலும் சொல்வார்களானால் நான் அவர்களை கொஞ்சம் நிறுத்துங்க, அதனுடைய ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் உபத்திரவத்தின் வழியாக நீங்கள் காண்கிறபடி சாதனையாளராக கர்த்தர் என்னை மாற்றி இருக்கின்றார். ஒரு ஆங்கில பழமொழியை உங்களுக்கு நான் சொல்கின்றேன். நீங்கள் பல முறை அதை கேட்டிருக்கிறீர்கள். ஸ்கூல் ஆஃப் சஃபரிங், கிராஜுவேட்ஸ், கிரேட் ஸ்காலர்ஸ். உபத்திரவம் என்ற பள்ளியில் படிக்கிறவர்கள் சிறந்த கல்விமான்களாக மாறுவார்கள் என்று அந்த பழமொழிக்கு அர்த்தம். அது கிறிஸ்தவ வாழ்க்கை சொகுசானது அல்ல. கிறிஸ்துவ பேரை தரித்து கொண்டோம், காலரை தூக்கிவிட்டு பெருமிதம் கொள்கின்றோம்.
வேதத்தை கையிலே ஏந்தி கொள்கிறோம். அதனாலே நான் கிறிஸ்தவனானேன் என்று நாம் பெருமிதம் கொள்கிறோம். ஆனால் வேதத்துக்கும் வேதத்தை கையில் ஏந்துகிற ஒரு மனிதனுக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் ஏதாயிலும் தொடர்புண்டா என்று பார்த்தால் தொடர்பில்லாத நிலையில் இருக்கிறவர்கள் சொகுசை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். மூன்று அம்சங்கள் அல்லது மூன்று குறிப்புகளை நாம் சிந்தித்துவிட்டு நாம் தொடர்ந்து செல்ல வேண்டும். நாம் நற்குணசாலிகளாக வாழ ஆண்டவர் மூன்று சோர்சஸை நமக்கு கொடுத்திருக்கிறார். To develop the character, the Christian character, Christ-like character. To develop the Christ-like character, we should bear in mind three things. கிறிஸ்துவை போல கிறிஸ்துவில் இருந்த குணலட்சணம் எனக்கு வேண்டும் என்று சொல்கிறவர்களுக்கு கர்த்தர் மூன்று ரிசோர்ஸஸை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒன்று, நம்முடைய கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற வேதவசனம். வேதவசனம் நம்மை ஞானவான்களாக்கும். வேதவசனம் நம்மை தீமையிலிருந்து தப்பித்துக் கொள்ள நமக்கு வழிகாட்டும், புடமிடும், உபத்திரவத்தை நமக்கு போதிக்கும். இரண்டாவதாக, வேத வசனத்தின்படி வாழ்ந்து காட்டும் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நாம் நோக்க வேண்டும். இங்கேயோ இருந்து பரிசுத்தவான்கள் வந்து இறங்கிடுவாங்க நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம மத்தியில், நம்ம ஐக்கியத்தில், நம்ம சபையில், நம்ம வாழ்கிற கிறிஸ்தவ சமுதாயத்தில் அல்லது கிறிஸ்தவ வட்டத்தில் தேவையில்லாத காரியங்களை ஊற்றி நோக்குகிற கூட்டமே பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த நல்ல பண்புகளை ஊற்றி நோக்குங்கள். அவர்கள் கட்டின போது போல சேலை நான் கட்ட வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அவர்கள் அணிந்து கொள்வது போல ஆபரணங்களை நான் அணிய வேண்டும் என்று தீர்மானிக்காதீர்கள். அவர்களுடைய லைஃப் ஸ்டைலை போல நான் லைஃப் ஸ்டைலை பின்பற்ற வேண்டும் என்று முடிவு செய்யாதீர்கள். உலகத்தை பார்த்து காப்பி அடிக்காதீர்கள். கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவை போல ஒடுங்கி, தீமைக்கு ஒதுங்கி, பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு, சாட்சியை காத்துக்கொண்டு, எப்படியாயிலும் நான் பரலோகத்துக்கு சென்று சேர வேண்டும், மரிக்கும் மட்டும் இந்த நல்ல பண்புகளோடு வாழ வேண்டும் என்று ராப்பகலாக ஜெபித்து பிரயாசப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையே ஒரு ரோல் மாடலாக எனக்கும் உங்களுக்கும் ஒரு முன்னோடியாக யார் வாழ்கிறார்கள் என்பதை நீங்கள் ஊற்று நோக்க வேண்டும். அவர்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அவர்களை இனம் கண்டுகொள்ள வேண்டும். அவர்களைப் போல நாம் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். நமக்கு முன்பாக வாழ்ந்து சென்ற பரிசுத்தவான்கள் இன்றைக்கும் மரித்து பேசுகிறார்கள். அப்படி தங்களுடைய ஆவிக்குரிய நற்பண்புகளால் தங்களை அலங்கரித்துக் கொண்டு அந்த நற்பண்புகளால் அநேகரை கிறிஸ்துவின் பக்கமாக ஈர்த்து கொண்டு ஒரு நடமாடுகிற நிருபங்களாக இந்த உலகத்தில் கிறிஸ்துவ வெற்றி வாழ்க்கை வாழுகிற மனிதர்களை, சபைக்குள்ளே இருக்கிறவர்களை, சபை பாகுபாடு இல்லாமல் சபைக்கு வெளியிலே இருக்கிறவர்களை, வேறு ஸ்தாபனங்களிலே இருக்கிறவர்களை, வேதத்தை வாசியுங்கள், வேத புருஷர்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். வேத வழி நடந்தவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை சரித்திரங்களை, சரிதைகளை, அவருடைய வாழ்க்கை சாட்சிகளை படியுங்கள். அவர்களைப் போல வாழ வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள்.
என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பில்ட் பண்ண அவர் பயன்படுத்திய மனிதர்கள் இன்றைக்கும் சிலர் என்னுடைய சிந்தையில் இருக்கின்றார்கள். அவர்கள் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பொன்னான குணலட்சணங்கள், அவர்களிலே காணப்பட்ட ஒழுக்கத்தை நான் பார்த்தபோது, இவர்களைப் போல நானும் ஒழுக்கமுள்ளவனாக இருக்க வேண்டும். அவர்களிலே காணப்பட்ட தாழ்மை, அந்த தாழ்மை போல எனக்கு இருக்க வேண்டும். எனக்காக ஒரு தேவ மனிதன் மணிக்கணக்காக காத்திருந்தாரே, அதே போல என்னை தேடி வருகிறவர்களுக்காக நான் மணிக்கணக்காக காத்திருக்க வேண்டும் என்ற இந்த குணலட்சணங்களை எல்லாம் ஒரே நாளில் கற்றுக்கொள்ளவில்லை. வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொண்டே வருகிறேன். அப்படி நமக்கு முன்பாக வாழ்ந்து சென்றவர்கள், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் நம்முடைய குணலட்சணங்களை, நம்முடைய கேரக்டரை பில்ட் பண்ணுவதற்கு கர்த்தர் அவர்களை கருவியாக எடுத்து உபயோகப்படுத்துகிறார். மூன்றாவதாக, கிறிஸ்துவை போல கொஞ்சம் பொறுமையாகவே சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். கிறிஸ்துவை போல யார் யார் வாழ துடிக்கிறார்களோ அவர்களை உங்கள் நண்பர்களாக்கி கொள்ளுங்கள். ப்ரிஃபரபிளி இன் யுவர் ஏஜ் குரூப். உங்கள் வயதில் இருக்கிறவர்களை நீங்கள் உங்கள் சிநேகிதராக்கி கொள்ளுங்கள். அவர்கள் பேசும்போது என்ன பேசுவார்கள்? கர்த்தரை குறித்து பேசுவார்கள். ஐஏஎஸ்ஸாக ஆகிவிட்ட என்று தான் நான் சொல்கின்றேன். அவர்களுக்கு கடந்த வாரம் முழுவதுமாக நான் கொடுக்கிற செய்தி என்ன தெரியுமா? நான் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபிக்க வேண்டும் என்று. நேற்று இரவு அவர்கள் சொன்னார்கள், ஒரு பரிசுத்தவான் சொல்லியிருக்கிறார், ஜெபிக்கிறவர்களை பிடிக்கும். அவர் ஒரு விலங்கியல் மருத்துவர், நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவில் சுமார் 30-40 ஆண்டு காலங்கள் தலைவராக இருந்தவர். அந்த தேவ மனிதன் எழுதுகின்றார், ஜெபிக்கிறவர்களை பிடிக்கும். அப்போது அது என்ன, எந்த நட்பு? அது ஜபத்தின் மூலமாக வருகிற நட்பு. சிலர் வேதத்தை வாசிப்பார்கள், வேதத்தை வாசித்து அவர்களுக்கு புரிந்து கொள்ளாத காரியங்களை வேதத்தை வாசித்து புரிந்து கொண்டு அதில் வளர்ந்து வருகிறவர்களை தொடர்பு கொண்டு அவர்களோடு கூட ஒரு ஐக்கியத்தை வைத்து கொண்டு அவர்களுடைய சந்தேகங்களை கிளாரிஃபை பண்ணி கொள்வார்கள், தீர்த்து கொள்வார்கள். வாலிப நாட்களிலே தூய்மையாக வாழாத ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு சிநேகிதனாக இருக்க முடியும். அவர்கள் நற்பண்புகளை வளர்த்துக் கொள்கிறவர்கள் அல்ல, அவர்கள் தீமையான பண்புகளுக்குள்ள ஆழ இறங்கி போய்விடுகிறவர்கள். கிறிஸ்துவுக்காக வாழ்வது என்பது மிக மிக கடினம். நீங்கள் வாழ்ந்து விட்டால் உங்களைப் போல வெற்றி பெறுகிறவர்கள், புகழ் பெறுகிறவர்கள் யாருமே இருக்க முடியாது. நாம் நற்பண்பாளர்களாக இருந்தால், கிறிஸ்துவனுடைய குணலட்சணங்களை உடையவர்களாக இருந்தால், இந்த உலகத்தார் எல்லாரும் கிறிஸ்துவை பாராதவர்கள் எல்லாரும் உங்களை பார்த்து அந்த கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள். ஏனென்றால் உங்கள் உறவு கிறிஸ்துவோடும் கிறிஸ்துவின் மூலமாக பரலோக தேவனோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் திரியேக தேவனோடும் உங்களுக்கு ஒரு நல்ல தொடர்பு இருக்கிறது. மலரோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பார்கள்.
நீங்கள் நாற்றம் எடுக்கிற ஒரு நபரோடு நீங்கள் ஐக்கியம் வைத்துக் கொண்டால் நீங்களும் நாறி போவீர்கள். அவர்களோடு நீங்கள் ஊறி போவீர்களானால் அந்த அந்த ஊரல் உங்களை விட்டு போகாது. உங்கள் சரீரம், ஆத்மா, ஆவி எல்லாம் சீரழிந்து போகும். You have to choose the best friend. சபையில் நாம் சந்திக்கும் போது அநேகரை நாம் சந்திக்கிறோம். நான் அறுதியிட்டு உறுதியாக சொல்கின்றேன், சபையிலே சந்திக்கிறவர்கள் கூட, சபையிலே சந்தித்து நண்பர்களாக அல்லது சிநேகிதிகளாக இருப்பவர்கள் கூட கர்த்தருக்கு உண்மையில்லாத தனிநபர்கள் சிநேகிதிகளாக அந்த ஒரு கூட்டு அல்லது அந்த கூட்டமைப்பு உருவாகும் போது எதற்காக? எம்பெருமான் இயேசுவின் பண்பு உனக்கு இல்லாத 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் உன்னை போல என்னை போல வாழ்ந்தவர். அவரை எப்படியாயிலும் குற்றம் கண்டுபிடிக்க நினைத்தார்கள். அதுதான் இன்றைக்கு நமக்கு சவால். ஆகவே அவர் என்ன கேள்வி கேட்டார் எதிராளிகளை பார்த்து? நான் குற்றமுள்ளவன் என்று உங்களில் யார் என்னை குறித்து சொல்ல முடியும்? நம்ம ஏற்கனவே ஒரு வசனம் வாசித்தோம். மனிதனா பிறந்த எவனோ பரிசுத்தவான் அல்ல, நீதிமான் அல்ல, அவன் விழுந்து போனவன், அடிக்கடி விழுந்து எழுந்து கொள்கிறவன். இது சத்தியம். ஆனால் இந்த இயேசுவை நம்முடைய ரோல் மாடலாக வைத்து நாம் போகும்பொழுது நம்முடைய சத்தியபரன், நம்முடைய முன்னோடி, நம்முடைய நல் முன்மாதிரி இயேசு இந்த கேள்விகளை கேட்டார். உங்களில் எவன் என்னிடத்தில் குற்றம் உண்டு என்று கண்டுபிடிக்க முடியும்? They never came out with any fault or sin. ஒரு குற்றத்தையோ ஒரு குறைவையோ ஒரு பாவத்தையோ இயேசுவிடத்தில் அவர்கள் காண முடியவில்லை. இது பரலோகத்தில் நடந்த சம்பவம் அல்ல, இது பூலோகத்தில் நடந்த சம்பவம். நம்மையும் கூட உலகத்திலிருந்து ஆண்டவர் பிரித்தெடுத்து, சேற்றிலிருந்தும் நாற்றத்திலும் இருந்து பிரித்தெடுத்து நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றி தேவ சபையில் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் பரிசுத்த தேவனோடு நாம் ஆராதிக்கும்படியாக, ஆனந்திக்கும்படியாக, அவரை நோக்கி எப்பொழுதும் ஜெபிக்கும்படியாக, துதிக்கும்படியாக, அவரோடு கூட பயணம் செய்யும்படியாக என்னையும் உங்களை ஏற்படுத்தியிருக்கிற இந்த தேவனுக்காக நான் பரிசுத்தமாக வாழவில்லை என்றால் இந்த சபைக்கு வெளியில இருக்கிறவனை வாழ முடியும். அவன் வாழ்வான் என்று அவர் எதிர்பார்ப்பாரா? வெளியில இருக்கிறவன் வாழ்வான் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அவர் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்றுதான் அவர் எதிர்பார்க்கின்றார். Choose your best friend. The friend you have today is not God-given friend. மகளே, மகனே, இன்றைக்கு உன் சிநேகிதன் சிநேகிதி என்று சொல்லுகிறாயே, அது கர்த்தர் உனக்கு கொடுத்த சிநேகிதி அல்ல. மனைவி உனக்கு கொடுக்க வேண்டுமானால் கர்த்தர் தான் உனக்கு மனைவியை கொடுக்க வேண்டும். நீ தேடிக்கொண்டிருக்கிற புருஷனை கொடுக்க வேண்டும் என்றால் கர்த்தர் தான் அந்த புருஷனை உனக்கு கொடுக்க வேண்டும். It is God's choice. இது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். அவர் கொடுப்பதெல்லாம் ஆசீர்வாதமாயிருக்கும். அவர் கொடுப்பதெல்லாம் நிரந்தரமானதாக இருக்கும். அவர் கொடுப்பதெல்லாம் உங்களுக்கு பூரிப்பையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும். அநேகருடைய வாழ்க்கையில் அல்லல் படுகின்றவர்களை குறித்து நான் அறியும்படியாக எனக்கு வாய்ப்புகள் கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன் அப்படிப்பட்ட தீமையான விளைவுகளுக்கு, திருமணத்துக்கு பிறகு தீமையான முடிவுகளுக்கு நாம் செல்ல வேண்டும்? 3 காரியங்களை குறித்து கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். முதலாவது, கர்த்தருடைய வசனம். இரண்டாவது, வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களுடைய சாட்சி நிறைந்த ஜீவியம். மூன்றாவது,
எதையோ எப்படியோ சிநேகிதர்களை சம்பாதித்துக் கொள்ளாமல் கர்த்தர் கொடுக்கிற சிநேகிதனை மேக்ஸ் டீச்சர் இப்படி சொல்லி கொடுப்பாங்க, இனம் இனத்தோடு சேரும் என்று சொல்லி. பாம்பின் கால் பாம்பு அறியும். இது மோசமான கேஸாக இருக்கிறதுனால மோசமான கேஸாக தான் ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடுது. இல்லை பாஸ்டர், சர்ச்சில் ரொம்ப ஆக்டிவான பாய், அவன் பரிசுத்தம் தவழ்ந்து ஆடுது. ஏன் பாவத்தில் விடுற? பரிசுத்தம் தவழ்ந்து ஆடட்டும், சபையில் ஈடுபாடு கொள்ளட்டும். அது கர்த்தருக்கும் அந்த மகளுக்கும் அந்த மகனுக்கு இருக்கிற சம்பந்தம். நீ ஏன் சம்பந்தம் வைக்கிற? தகாத சம்பந்தம். நீ தகாத சம்பந்தம் வைத்திருக்கிறாயே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய். இயேசுவை போல நான் வாழ வேண்டும். தேவன் தம்முடைய சாயலாக என்னை படைத்தார், அவருடைய ரூபத்தின்படி படைத்தார். அவரை போல வாழ்வதுதான் அவருடைய தலையாய நோக்கம். சொகுசாக வாழ்வதல்ல, அற்பமான சிற்றின்பத்திற்காக வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. பெற்றுக்கொள்ள வேண்டிய பேரின்பத்தை எப்பாடுபட்டாகிலும், எந்த வேதனை வந்தாலும் அந்த வேதனையின் மத்தியில் அவருக்காக ஓட வேண்டும் என்ற முடிவோடு நாம் வாழ்வதல்லவா கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏற்கனவே நாம் அதை தியானித்தோம். என்ன தியானம்? To build or develop a character is not one day event. நல்ல பண்புகளை, நல்ல குணலட்சணங்களை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு நாள் அனுபவம் அல்ல. ஸோ இட் இஸ் a long process. நீண்ட நெடுந்தூரம் நாம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. நீண்ட நெடுந்தூரம் நெடுங்காலம் கர்த்தரோடு வாழ்ந்து, கர்த்தரிடத்திலிருந்து, ஆண்டவர் இயேசுவிடத்திலிருந்து, இயேசுவானவர் நமக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டு அவருக்காக ஓட வேண்டியிருக்கிறது. இது குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதும் பொழுது 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இவ்விதமாக எழுதுகின்றார். நான் 2வது பகுதியை தான் இப்பொழுது வாசிக்கப் போகிறேன். நீங்கள் உங்கள் வேதத்தை 2வது பகுதியிலே நீங்கள் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 4:11 2வது பகுதி. ஆங்கில வேதம் வைத்திருந்தால் அது 13வது வசனம். கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும், முதிர்ச்சி அடைகிற வரைக்கும். மறுபடியும் அந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். Becoming mature, attaining to the whole measure of the fullness of Christ. கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி. ஆவியானவர் பவுலை மூலமாக என்ன சொல்றாரு? கிறிஸ்துவிலே ஒரு பூர்ண வளர்ச்சி இருந்தது. எதில்? சரீர வளர்ச்சியில் மாத்திரமல்ல, அவருடைய குணநல பண்புகளிலே ஒரு பூர்ண வளர்ச்சி இருந்தது. அந்த பூரண வளர்ச்சியை உங்களுக்கு இலக்காக வைத்து, டார்கெட்டுன்னு சொல்லலாம் சரி, டார்ஜெட்டுன்னு சொன்னாலும் சரி, அதை உங்கள் இலக்காக வைத்து அல்லது உங்கள் எய்மாக வைத்து, உங்கள் குறிக்கோளாக வைத்து வளர்ந்தால் நான் கிறிஸ்துவை போல முழுமையான வளர்ச்சி அடைய வேண்டும். அந்த முழுமையான கிறிஸ்துவின் முழுமையான வளர்ச்சி அடைகிற வரைக்கும்
முழுமையான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராக வரைக்கும். So we will grow every day. Still we grow and we try to grow, and finally we will attain the full growth equivalent to that of Christ. கிறிஸ்துவை போல நான் மாற வேண்டும் என்றால் அதற்கு இலக்கணம் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியை நான் அடையணும். எல்லா வளர்ச்சியும் இருக்கு. ஒருவேளை நீங்கள் நம்ம இங்கே ஒரு அக்கா உட்காந்துருக்காங்க, டாக்டரேட் டிகிரி படிக்கிறது போல அல்லது அதை பெற்றுக்கொள்வது போல நீங்கள் பெரிய படிப்பு படிக்கிறதாக கூட இருக்கலாம். என்ன படித்தாலும் படியாவிட்டாலும் இன்று காலையில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறது என்ன தெரியுமா? கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக, அப்போ அதை அடையும்படியாக நாம் பூரண மனுஷனாக, பூரண புருஷனாக, பூரண வளர்ச்சி அடைந்த ஒரு நபராக நாம் காணப்பட வேண்டும். பிறக்கும்போது குழந்தைக்கு 300 எலும்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, 300 போன்ஸ். அடல்ட் ஆகும்போது 200 எலும்பாக அது குறைந்து விடுகிறது. குழந்தை எண்ணிக்கையில் 300 எலும்பு இருந்தது, ஆனால் அந்த எலும்பெல்லாம் வலுவில்லாதவைகள், வளைந்து கொடுக்கக்கூடியவைகள். ஆனால் வயது செல்ல செல்ல 18, 19, 20, 21 வயது வரும்பொழுது நம்பரெல்லாம் குறைஞ்சிரும், ஆனால் எலும்பு வலுவாயிடும். The strength of the bone, அந்த எலும்பு எண்ணிக்கை குறைஞ்சிரும், ஆனால் அந்த எலும்பினுடைய வலு மிகுதியாயிடும். எலும்பை நம்ம பார்க்க முடியாது, தொட்டு பார்க்க முடியும். ஆவிக்குரிய கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் பார்க்க முடியும். அது பிள்ளைங்க பாடினாங்களே, அது உமக்கே தெரியும், அது கர்த்தருக்கு தெரியும். நம்ம வளர்ந்திருக்கிறோமா வளராமல் இருக்கிறோமா என்று உங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். தேவனுடைய சாயலும் தேவகுமாரன் இயேசுவின் சாயலும் என்ற ஒரு தலைப்பில் நாம் மிக வேகமாக சில வசனங்களை உங்களுக்கு சொல்லி நான் கடந்து போக விரும்புகின்றேன். தேவனின் சாயல், இந்த உலகத்துக்கு வந்த தேவகுமாரனுடைய சாயல், அவர் மூலமாக அந்த பரமபிதாவின் தேவனுடைய பிள்ளையாக மாறினவருடைய சாயல். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் போனோம் நம்ம தேவ சாயலை குறித்து ஒரு பாட்டு. 2 கொரிந்தியர் 4:4 என்ன சொல்கிறது? கிறிஸ்து தேவனுடைய சாயலாக இருக்கின்றார். கொலோசியர் 1:15 காணக்கூடாத தேவனின் சாயலை நாம் காணக்கூடிய கிறிஸ்துவில் காண முடியும். அதுதான் அப்போஸ்தலன் யோவான் 1 அதிகாரத்தில் எழுதும் பொழுது நாம் அவரை கண்டோம், அவருடைய சாயலை கண்டோம், அவருடைய ரூபத்தை கண்டோம். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? பிதாவை எனக்கு காட்டுங்கன்னு சொன்னாங்க. அதற்கு அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். நான் உங்களுக்கு முன்பாக செய்கிற அற்புதங்களே பிதாவை உங்களுக்கு வெளிப்படுத்துகிற மகிமையான கிரியைகளாக இருக்கிறது.
நீங்கள் என்னை நம்பவில்லை என்றாலும் என் மூலமாக பிதா செய்கிற அற்புதங்களை பார்த்தாயிலும் அவரை நம்புங்கள். காணக்கூடாத தேவனின் சாயலை, பிதாவுடைய சாயலை காணக்கூடிய கிறிஸ்துவிலே நாம் காண முடியும். எபிரேயர் 1:3 இவ்விதமாக வாசிக்கிறோம், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்தார் என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பிதாவை பார்த்தால் குமாரனை பார்க்கலாம். ஒரு சொரூபம் என்றால் உங்களுக்கு தெரியும், உருவம். அல்லது அதற்கு இன்னொரு வார்த்தை உலகத்தார் உபயோகப்படுத்துகிற வார்த்தை சிலை. ஆகவே பிதாவாகிய தேவனுடைய உருவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நாம் காண முடியும். இவர் கிறிஸ்து பிதாவாகிய தேவனின் மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருக்கிறார். தோற்றத்தை, உருவத்தை நம்ம சொரூபமாகலாம். ஃபாலோ பண்ணுறீங்களா மேடம்? உருவத்தை நம்ம ஒரு ஆளுடைய உருவத்தை நம்ம ஒரு சிலை ஆக்கலாம். இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் என்ன சொல்கின்றார்? நம்முடைய ஆண்டவர் இயேசு பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் பிரகாசமாக இருக்கிறாரு. அந்த பிதாவாகிய தேவனுடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிறாரு. அது ஆங்கிலத்தில் நாம் சொல்லுகிறோம் எம்போடிமெண்ட். ஆளை பார்க்க முடியாது, ஆனால் ஆள் தத்துவத்தை, ஆள் தன்மையை நாம் பார்க்க முடியும். பிள்ளைகள் எல்லாம் படித்த ஒரு சொல் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகின்றேன். ஒரு கிரேக்க சொல், மெட்டமோர்ஃபோசிஸ். எழுத ஏதோ ட்ரை பண்ணுறாங்க, ரொம்ப நாள் ஆச்சு படிச்சு. நீங்கள் METAMORPHOSIS, மெட்டமோர்ஃபஸ். அப்படி என்ன அர்த்தம்னா, அந்த கம்பளி புழு என்ன ஆகுது, உருமாற்றம் அடைந்து ஒரு நாளிலே அது சிறகு அடித்து பட்டர்ஃப்ளையாக பறக்குது. பட்டர்ஃப்ளையாக அது பறப்பதற்கு முன்பாக அந்த பட்டர்ஃப்ளை உருமாற்றம் அடைய வேண்டியதாக இருக்குது. கூட்டுப்புழு பருவம், கம்பளி புழு பருவம், அதுக்கப்புறம் இந்த வண்ண சிறகை அடித்து கொண்டு பறக்கக்கூடிய அந்த பட்டர்ஃப்ளையாக அது பறக்கிறது. அது ஒரிஜினல் நிலைமையா என்றால் இல்லை, உருமாற்றம் அடைந்த ஆண்டவர் இயேசு தம்முடைய சீஷர்களுள் 3 பேரை அவர் அழைத்து கொண்டு ஒரு மலையின் மேலே ஏறினார். மார்க் 9:12 குறித்து கொள்ளலாம், பிறகு வீட்டில் சென்று வாசிக்கலாம். மார்க் 9:12. பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய 3 தான் அவரோடு சென்றவர்கள். அவர்களுக்கு முன்பாக அவருடைய முகத்தோற்றம் மாறியது, அவருடைய வஸ்திரம் மாறியது, முகப்பிரகாசம் தோன்றியது. அதற்கு தான் நாம் என்ன சொல்கிறோம்? மறுரூபம். ஆங்கிலத்தில் டிரான்ஸ்பிகரேஷன், டிரான்ஸ் மாற்றம், மறுரூபம், மறுரூபம் அடைதல். இதை தான் பரிசுத்த பவுல் ரோமர் நிருபத்தில் எழுதும் பொழுது 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே சொல்கின்றார், உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள்.
இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய பரிசுத்தமும் பிரியமும் இன்னது என்று பகுத்தறிந்து மறுரூபமாகும். ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. அந்த மறுரூப அனுபவம் அங்கே முதலாவது நாம் அடைய வேண்டிய அந்த மறுரூபம் அல்லது மனமாற்றம் உங்கள் மனதிலே என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. உங்கள் மனம், நீங்கள் மனதில் மாசு இல்லாதவர்களானால், சிந்தையில் மாசு இல்லாதவர்களானால், உங்கள் சொல்லிலே நீங்கள் மாசு இல்லாதவர்களாக பேசுவீர்கள். நீங்கள் சிந்தையிலும் சொல்லிலும் மாசு இல்லாதவர்களானால் நீங்கள் செய்வதெல்லாம் சுத்தமாக இருக்கும். ஆகவே உங்கள் நினைவாலும் பேச்சாலும் உங்கள் செய்கையினாலும் நீங்கள் மறுரூபப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். கெட்ட வார்த்தை பேசுகிற பையனோடு, காலேஜ் பையனோடு பேசிட்டு வந்தவன் வீட்டுக்கு வந்த பிறகும் கெட்ட வார்த்தை பேசுவான். நினைவு, புறப்பட்டு வருகிற வார்த்தை, செய்கிற செயல்கள், இதெல்லாம் ஒரு நாளில் உருவாகிறதல்ல. எப்படி கேரக்டர் பில்டிங் ஒரு நெடுநாள் ப்ராசஸோ அதுபோல் தீமையான காரியத்தை செய்வதும் இது நெடுநாள் முயற்சியாக இருக்கிறது. படிப்படியாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக டெவலப் ஆகி கடைசியில் குழியில் விழுந்து விட்டீர்கள், உளையான சேற்றில் விழுந்து விட்டீர்கள். இன்றைக்கு இளம் வாலிபர்கள் முக்கிய பொறுப்பெடுத்து இந்த ஆராதனையை நடத்தியிருக்கிறார்கள். மூத்த வாலிபர்களும் இங்கே கண்களை விழித்து கொண்டுதான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், திகைத்து கொண்டுதான் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் கர்த்தரை சேவியுங்கள். உங்கள் மனம் புதிதானால் அந்த உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை புதிதாக இருக்கும். சிந்தையும் சொல்லும் புதிதாக இருந்தால் உங்கள் செயல்களும் புதிதாக இருக்கும். நீங்கள் எல்லாவற்றிலும் புதிதாக இருக்க கர்த்தர் விரும்புகின்றார். மனுஷனை தேவன் செம்மையானவனாக உண்டாக்கினார். அவனோ அநேக உபாய தந்திரங்களை அவன் வருவித்து கொண்டான், அவன் தேடிக்கொண்டான். அதற்கு பெரு ஆதரவு கொடுத்தவன் சாத்தான். ஆகவே சாத்தானை மாத்திரம் நாம் குற்றம் சாட்டாதபடி, சாத்தானுடைய கையிலே நாம் விழாதபடி, அவனுடைய பார்வைக்கு விலகி இயேசு சாத்தானை தோற்கடித்தது போல நீங்களும் அந்த சாத்தானை தோற்கடித்து ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே,